ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் டவுட்டாக இருக்கலாம், சில விஷயம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியலாம். அதாவது வந்து இப்போ நம்ம பண்ண இந்த மெனூஸாக இருக்கலாம், இல்லை எல்லாமே பட்டனோ இல்லை எது வேணால் வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளே வந்து கோடு எழுதி நம்மளே எல்லாமே பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யாருமே வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பண்ண மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே எழுத மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுலேருந்து காட்டினதுக்கு ரீசன் வந்து அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான். ஓகேவா? இப்போ வந்து கோடிங் வேர்ல்டு வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து பிகினர் கூட வந்து ஈஸியாக ஒரு பெரிய வெப்சைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான நிறையா லைப்ரரிஸ், நிறையா ஃப்ரேம்வொர்க்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இது சிம்பிள் தான். ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பல்காக நிறையா பட்டன்ஸு, மெனூஸு, ஹோமு, இந்த மாதிரி வந்து நிறையா பல்காக வந்து உள்ள சிஎஸ்எஸ்ஸை எழுதி ஒரு ஃபைலாக நம்ம கொடுத்துருவாங்க. அதுதான் பூட்ஸ்ட்ராப்புங்கிற அந்த நேம். அதுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து அது உள்ளே இருக்குது அப்படின்னா, நம்ம சர்க்கிளுங்கிற அந்த கிளாஸை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நம்மளோட டிவ்லையோ இல்லை பட்டன்லையோ நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே அவங்க என்ன கொடுத்துருந்தாங்களோ அது அப்படியே நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து getbootstrap.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் வெப்சைட் வந்து கிடைக்கும். getbootstrap.com அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூகுள் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்கே ஒன்று வரும். ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜேக்வெரி, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் எப்படி டாக்குமெண்டேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இதில் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல சைடில், இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ பட்டன்ஸ் இருக்குது. இப்போ பட்டன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி வந்து பட்டனை வந்து நீங்களும் பண்ணலாம். கரெக்டாக? இந்த மாதிரி பட்டனை நீங்கள் பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. பட் இப்போது இது எப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனட் சிஎஸ்எஸ், நம்ம ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு போய் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இப்போ அப்படியே ஒர்க் ஆகாது. பூட்ஸ்ட்ராப்பை நம்ம சில விஷயங்களை பண்ணி நம்ம கோடில் இன்ஸ்டால் பண்ணணும். அதை ஒரு வாட்டி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி போய் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கோடில் என்ன இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் வந்து டைப்பு, இந்த பட்டனை விட்டுருங்க. ஜஸ்ட்டு இந்த கிளாஸை அவங்க கொடுத்துருக்காங்க, உள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட்னா கொடுத்துக்கலாம். கரெக்டாக? ஜஸ்ட்டு அந்த கிளாஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் ஆட் ஆகிக்கும். நம்ம வந்து எந்த டிசைனும் பண்ண தேவையில்லை. நம்ம போயிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? இது வந்து பட்டனுக்கு மட்டும் இல்லை, இதில் வந்து எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் பட்டன் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இப்படி இருக்குது. இந்த பட்டன்ஸ் மட்டும் இதில் இல்லாமல் இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து nav பாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து மெனூஸு, ஈவன் வந்து உங்களுக்கு nav பாஸு, ட்ராப் டவுன்ஸ் மெனுஸு, ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் ஸ்லைட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்லைட்ஸு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும், இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் லிஸ்ட்டு முக்கியமாக இதில் வந்து nav பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம மெனு பண்ணுவோம்ல, ஸோ மெனு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸோட மெனு வந்து இதில் ஈஸியாக வந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த கோடை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ராப் டவுன் மெனூஸு, இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறையா இதை வச்சு பண்ணலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு டவுட் வரலாம், இப்போது நிறையா பேர் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா வெப்சைட்ஸுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு டவுட் வரும். இப்போ இந்த பட்டன் அப்படி இருக்குன்னா இப்போ எல்லா வெப்சைட்டும் இந்த பட்டன் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அண்ட் அங்கே தான் ஒரு மெயின் பாயிண்ட்டே இருக்குது. நம்ம இந்த சிஎஸ்எஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம பண்ணிடலாம், பட் நம்ம பட்டனை நம்ம எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பூட்ஸ்ட்ராப்பில் டிசைன் பண்ணப்பட்ட சில வெப்சைட்ஸை காட்டுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் பூட்ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாட் ரன்ஸ் அப்படிங்கிற இந்த பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், க்ரோமில் போயிட்டு வாட் ரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று கிடைக்கும்.
ஸோ வாட் ரன்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னோடய வெப்சைட்டுக்கே போகிறேன் அப்படின்னா இப்போ என்னோடய வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே காட்டுது. ஓகேவா? இப்போ நான் லாகின் பேஜுக்கு போனேன் அப்படின்னா இப்போ இந்த லாகின் பேஜில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூட்ஸ்ட்ராப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இந்த டோட்டல் லாகின் பேஜை நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இந்த பட்டன் பண்ணேன், பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸ் பண்ணேன், இதுவும் பூட்ஸ்ட்ராப் தான், இதுவும் பூட்ஸ்ட்ராப் தான். இந்த மாதிரி எல்லாமே நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஓகேவா? பட் இப்போ உங்களுக்கு இந்த பட்டன் மாதிரியா இந்த பட்டன் இருக்குது சொல்லுங்கள். இந்த பட்டன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஈவன் வந்து இதிலே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியே பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயே வந்து தீம்ஸ் இருக்கும். இப்போ அந்த தீம்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா தீம்ஸ் இருக்கும். இப்போ லைவ் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த தீம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் பண்ணது. இப்போ நான் இதை வாட் ரன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் இதையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அதே மாதிரியா இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த சார்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ் தான். ஒரு பல்காக ஒரு ஃபைலில் அப்படியே ஒரு கொத்தாக நிறையா சிஎஸ்எஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா? நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து மெனுவை டைப் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். ஸோ அடுத்த நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கற்றுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பக்காவாக கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது ஒரு 2-3 டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஹோமுக்கு போயிட்டு சிம்பிளாக டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகி இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட அதே வெப் டெவலப்மெண்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எப்போவும் டெவலப் பண்ணுற ஃபோல்டர்லாம் நான் இதை போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஸோ 4th ப்ராஜெக்ட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு போட்டு நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தனியாக இருக்கட்டும். இதில் நான் என்ன பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணோம்ல, ஸோ இதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து அன்சிப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது இந்த உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு சில சிஎஸ்எஸ் இருக்கும். இது உள்ள நிறையா விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜேஎஸ் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ இதை பற்றி நம்ம கண்டுக்க வேணாம். இப்போதைக்கு நம்ம இதை சிஎஸ்எஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் டாட் மேப்புன்னு இருக்குல்ல. ஸோ இந்த மேப்லாம் நமக்கு வந்து தேவையே படாது. ஓகேவா? ஸோ இந்த மேப் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது இப்போ நமக்கு தேவையே படல. ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட்டு இப்போது எம்ஐஎன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எம்ஐஎன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த பூட்ஸ்ட்ராப்புங்கிறது ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல், அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலு. உள்ளே வந்து லட்சக்கணக்கான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 10,000 லைனுக்கு மேலே சிஎஸ்எஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த min.cssங்கிறது என்னென்னா இதே தான். பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஸ்பேஸு கேப் எதுவுமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் காட்டுற பாருங்கள், அதை நம்ம படிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே சிஎஸ்எஸ் தான் இதுவும். பட் என்னென்னா இதில் வந்து கேப்பே இருக்காது. யூஸர் வந்து படிக்கவே முடியாத மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி பண்ணும்போது இதே ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். அதனால் யூஸருக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா DE2E6ன்னு இருக்குது. அதே தான் இங்கே இருக்குது பாருங்கள். 2 ப்ராக்கெட்ஸ் வருதா? அதே ப்ராக்கெட் தான் இங்கேயும் இருக்குது. பட் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் அந்த ப்ராக்கெட்ஸ் லைன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வரிசையை அப்படி போட்டிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். பட் இப்போ நம்ம இதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த min.css நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பூட்ஸ்ட்ராப் மட்டுமே போதும். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் மட்டுமே இப்போ நமக்கு போதும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜேஎஸ்எஸில் கூட நமக்கு வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் மட்டுமே போதும். இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுடலாம். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் 4 பூட்ஸ்ட்ராப் இருக்குது. கரெக்டாக? ஓகே. இதை தூக்கி நான் வெளில போட்டுடலாம்.
இதில் நிறையா ஃபோல்டர்ஸ் உள்ள இருக்குது. ஓகே, ஸோ இது வெளில போட்டுட்டு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இது அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபைல் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு index.html நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ index.html அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நார்மல் வந்து HTML டெம்ப்ளேட்டை நம்ம இது பண்ணலாம், சேவ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பேசிக் HTML ஃபைல் இருக்குது. ஸோ இந்த HTML-ல நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து bootstrap அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ நான் ஜஸ்ட் லைவ் போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் bootstrap டெம்ப்ளேட் தான். இப்போ இது உள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்மளோட சிஎஸ்எஸ் பண்ணுவோம் கரெக்டாக. நம்ம link.css போட்டு நம்மளோட சிஎஸ்எஸ்ஸை பண்ணுவோம். பட் நம்மளோட சிஎஸ்எஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த bootstrap சிஎஸ்எஸ்ஸை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இப்போது சிஎஸ்எஸ்ங்கிற ஃபோல்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இது வந்து வெளில இருக்குது. ஓகே, இது வந்து இது உள்ளே போட்டுக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டோன்ட் சேவ். இப்போ இதில் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ லிங்க் css/bootstrap.css. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைமில் நீங்கள் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டையும் கனெக்ட் பண்ணணும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, நம்ம அதை ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதே லிங்க் நம்ம சிஎஸ்எஸ்க்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்படியே நம்ம மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜேஎஸ் உள்ள போயிட்டு நான் இந்த நார்மல் ஜேஎஸை பண்ணேன் அப்படின்னா இது வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணலான்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் லிங்க் பண்ணுவோம். இப்படி நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கிரிப்ட் டேக் உள்ள அது உள்ள எஸ்ஆர்சி உள்ள இந்த ஜாவாஸ்கிரிப்டை போடுவோம். ஓகேவா? இப்படி தான் இதை பண்ணணும். இதை நீங்கள் வந்து லிங்க் பண்ணீங்க அப்படின்னா லிங்க் ஆகாது. நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் டேக்கை யூஸ் பண்ணி தான் இதை போடணும். அது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது உங்களுக்கு தெரியும். பட் இப்படி தான் நீங்கள் லிங்க் பண்ணணும். இப்போ நான் வந்து h1 போட்டு ஏதோ ஒன்று போடுறேன். இப்போது ஹலோ அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இந்த லைவ் சர்வர் நம்ம லைவ் ஆக்கணும். இப்போது ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பார்த்தீங்களா? நம்ம இப்போ வந்து ஃபாண்ட் எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து bootstrap யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லிங்க் இருக்குது. இது ஜஸ்ட் வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் தான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து இப்போ நம்ம வந்து இந்த சிஎஸ்எஸ்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர், அதாவது வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். பட் இப்படி பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர் இருக்குது. அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம கூகுளில் போயிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து bootstrap CDN அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து CDN அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த CDNங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ இந்த CDNங்கிறது வந்து இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதோட லிங்கை போட்டிருக்கோம் கரெக்டாக. பட் இந்த CDNங்கிறது வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போது இந்த CDN உள்ளே நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதே CDN தான். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நார்மல் CDN கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதை ஈஸியாக பண்ணலாம். இப்போ கெட்டிங் ஸ்டார்டரில் ஓகே நம்ம இது போகிறதுக்கு பதிலாக bootstrap 4 போகலாம். ஸோ இதில் கெட் ஸ்டார்டருக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஒரு CDN லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த CDN லிங்க் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான். இந்த டேக் இருக்குல்ல, இது நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அது ஆன்லைனில் எங்கேயோ ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த லிங்கை காப்பி பண்ணி போட்டாலே போதும், இந்த CDN வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து அவங்க வந்து min.css யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் போய்ட்டு அதே போட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்குது, இந்த லிங்க்கோட சிஎஸ்எஸில் போகுது. ஓகேவா? இந்த லிங்க் போகுது. இப்போ நான் இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு இது ஓப்பன் ஆகுது. கரெக்டாக எனக்கு இதுதான் ஓப்பன் ஆகுது. இப்போது நான் டவுன்லோட் பண்ண min.css இருக்கும்ல, இப்போ டவுன்லோட் பண்ண min.cssலாம் நான் பார்த்தேன் அப்படின்னா அதுவும் இதே தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா இது வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட்டாக இருக்கிறது.
அவ்வளோதான். நம்ம இதில் வந்து ஆன்லைனில் ஹோஸ்ட் ஆகிருக்கோம். நம்ம ஜஸ்ட் வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அதே ஹலோ அப்படி தான் இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ நான் அஸ்வின் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதே ஃபாண்ட்டில் தான் இருக்குது. பிகாஸ் வந்து இப்போ என்ன நடக்குது, ஆன்லைனில் இருக்கிற இந்த லிங்க் மூலியமாக இருக்கிற ஒரு சிஎஸ்எஸ்லேருந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? இந்த சிஎஸ்எஸ் வந்து என்கிட்ட இல்லை, என் கம்ப்யூட்டரில் இல்லை, இல்லைனா என் சர்வரில் இல்லை, எதுலேயுமே இல்லை, இந்த லிங்க்கில் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த லிங்க் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதனால நம்ம வெப்சைட் வந்து டக்குன்னு லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி காப்பி பண்ணி ஒரு மெத்தடில் பண்ணலாம். இப்படி கூட நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணலாம். இது தப்பு இல்லை. ஓகேவா? பட் ஒரு ஈஸியான ப்ராசஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன் போங்க. எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் வந்து பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் ஃபார் ஃபாண்ட் ஆவ்சம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அடிப்போம் இல்லையா, இது. ஸோ இதுக்கு பதிலாக சிம்பிளாக B4 இந்த டாலர் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை அடித்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பூட் ஸ்ட்ராப் வந்து லிங்க் ஆகிடுச்சு. போட்டிருக்காங்க பாருங்கள், பூட் ஸ்ட்ராப் CSS அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எப்போயும் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஆப்ஷனல் தான். அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆப்ஷனல்னு. அது உங்களுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கும் போது யூஸ் பண்ணுவோம். பட் இது நெக்ஸ்ட் வந்து இது இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டியும் போயிட்டு இந்த லிங்க்கை வந்து நம்ம கையால் நம்ம போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் நம்ம ஜஸ்ட் இந்த எமட் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போடலாம். இப்போ இது உள்ளே போயிட்டு நான் வந்து H1 அப்படின்னு போட்டு அஸ்வின் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. ஓகேவா? இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு லைவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இருக்காது. பட் என்னன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் பூட் ஸ்ட்ராப் இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ 2 மெத்தட் காட்டினேன். ஒன்று வந்து நம்ம ஃபைலை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுட்டு நம்ம இம்போர்ட் பண்ணலாம். 2வது இந்த மாதிரி லிங்க் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இது இன்ஸ்டாலேஷன் தான். இன்னும் நம்ம பூட் ஸ்ட்ராப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் பூட் ஸ்ட்ராப்போட ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ நம்ம பூட் ஸ்ட்ராப்பை நம்ம எப்படி நம்ம கோடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பூட் ஸ்ட்ராப்போட இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போது காம்போனன்ட்ஸோ இல்லை கண்டென்ட்ஸோ நிறையா இருக்குது. நீங்கள் எது வேணால் போகலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து டேபிள் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் போய் டேபிள் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா எனக்கு வந்து டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேபிளை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு இந்த டேபிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோடை காப்பி பண்ணுங்கள். சைடில் காப்பின்னு இருக்குது. அப்படின்னா இதை டோட்டலாக காப்பி கூட பண்ணலாம். காப்பி பண்ணிவிட்டு எங்கே உங்களுக்கு அந்த டேபிள் வேணுமோ இப்போ நான் போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டேபிள் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இதில் வந்து இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் பார்டர்டு அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இந்த டேபிள் பார்டர் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நான் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இதில் பார்த்தோன்னா இதில் வந்து 2 விஷயங்கள் ஒரே இருக்குது. ஸோ அதாவது 3வது டேபிளில் இப்படி இருக்குது. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கூல் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கொடுத்துருக்காங்க 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு போய் என்னோடய இதில் வந்து நான் வந்து இப்போ இப்படி இருக்கா. ஓகே. ஸோ இப்போ இந்த லாரி மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மார்க் மட்டும் இந்த ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் இந்த மார்க்கில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கே வந்து ஃபுல்லாக எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறையா விஷயங்களை வந்து இது உள்ளே வந்து பண்ணலாம். இது உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது எடுத்துடுறேன். அண்ட் இதில் இன்னும் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் உங்களுக்கு காட்டினேன். இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டேபிள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டேபிள் இருக்குது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாவர் பண்ணால் நமக்கு ஒரு ஷேடோ வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஷேடோவுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட் டேபிள் ஹாவர் டு எனேபிள் ஹாவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஷேடோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இந்த டேபிள் ஹாவர் இருக்குல்ல இதை கொண்டு போய் உங்கள் கிளாஸில் ஆட் பண்ணணும். அதாவது
ஜஸ்ட் இப்போ இந்த கிளாஸ்லாம் இருக்குது கரெக்டாக. நான் ஜஸ்ட்டு இந்த ஹாவருங்கிற இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஹாவர் ஆகுது பார்த்தீங்கன்னா, லைட்டாக உங்களுக்கு அது தெரியுதா? ஸோ ஹாவர் பண்ணும்போது ஹாவர் ஆகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. நான் மவுஸை மாற்றும் போது ஹாவர் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு கிளாஸ் ஈக்குவல் டு போட்டு எத்தனை கிளாஸ் வேணால் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, டேபிள் ஸ்ட்ரிப்பட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, டேபிள் டார்க் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, டேபிள் ஹாவருங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து லிமிட்டே கிடையாது. எத்தனை கிளாஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு போகலாம், இதில் சும்மா நோண்டி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்கா, ஓகே, இந்த மாதிரி நிறையா இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆட் பண்ணால் இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ டேஞ்சரோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டிஆரில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி வரணுமோ அந்த டிஆரில் போயிட்டு நான் வந்து சிம்பிளாக இப்போ டிஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஆரில் போய்ட்டு நான் இந்த கிளாஸ் அப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு அது மட்டும் ரெட் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இப்போ நான் கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒன்று போடுறேன், கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ரெட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம இது உள்ளே இருக்க கண்டென்ட் நம்ம எடிட் பண்ணுறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை, எல்லாமே சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் இந்த பூட்ஸ்ட்ராப்பில் எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பட்டன்ஸ். இப்போ நான் இந்த பட்டனை எல்லாத்தையுமே காப்பி பண்ணி இப்போ கீழே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். டேபிள் கீழே நான் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா? எனக்கு எல்லா பட்டனும் வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து எல்லா பட்டனுமே நான் போடணும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் பட்டன் இருக்குன்னா இங்கே நிறையா பட்டன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ப்ரைமரி பட்டன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இல்லை இந்த டேஞ்சர் பட்டன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டேஞ்சர் பட்டனை மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை டோட்டலாக அழிச்சிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். டேஞ்சருக்கு பதிலாக நான் வந்து அஸ்வின் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளிக் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து இந்த பட்டன்ஸு எல்லாமே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் பூட்ஸ்ட்ராப்போட யூசேஜ். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் மார்ஜின் வந்து 0ல் இருக்குது. அதான் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதாவது டிவ் க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து கிளாஸ் வந்து ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸை உருவாக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். பார்த்தீங்களா? கொஞ்சம் ஸ்பேஸை உருவாக்கி அது மிடில் ஆகிருச்சு. இந்த கிளாஸ் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க கிளாஸ் தான். இந்த கிளாஸை போயிட்டு நான் வந்து டிஃபைன்லாம் பண்ணலை. இது பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க கிளாஸு. நான் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்டேஷன் படித்தேன், அதனால எனக்கு தெரியும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து பூட்ஸ்ட்ராப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இது வரைக்கும் பேசாத செய்யாத ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து கிரிட் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். வெப்சைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு கோர்ஸுக்கு நான் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் இந்த வந்து பேஜை வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? 2ஆக டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிவைட் ஆகிருக்கு. இங்கே சைடில் இருக்கிறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைட் பார் மாதிரி டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறாங்க? இதுக்கு பேர் தான் வந்து கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் மட்டும் எக்ஸாம்பிள் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பூட்ஸ்ட்ராப்லேயே நான் எக்ஸாம்பிளுக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போது இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த வெப்சைட்ஸுக்கு போகிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், 3ஆக பிரிச்சுருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ அதே தான் இங்கேயும் ஆயிருக்கு. பட் இங்கே என்னென்னா நாங்கள் 2ஆக பிரிச்சுருக்கேன். நான் இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லாக 1, இது 1ஆக பிரிச்சுருக்கேன். இங்கே வந்து 3ஆக பிரிச்சுருக்காங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 பெருசாக பிரிச்சுருக்காங்க, இன்னொன்று சைட் பார் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கிரிட் சிஸ்டம். இப்போது இது வந்து நம்ம மேனுவலாக நம்ம கையால் நம்ம சிஎஸ்எஸில் பண்ண முடியும். பட் நான் ஏன் இந்த டாப்பிக் உங்களுக்கு அது சிஎஸ்எஸ் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது. அதனால தான் பூட்ஸ்ட்ராப்பை வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். பூட்ஸ்ட்ராப்பை வச்சு நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே டைப் பண்ண வேணாம், அந்த கிளாஸை பேஸ்ட் பண்ணாலே போதும், இது ஒர்க் ஆகும். ஸோ எப்படி இதோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். டாக்குமெண்டேஷனில் கிரிட் அப்படின்னு அடிங்க. ஓகேவா? கிரிட் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா கிரிட் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கிரிட் சிஸ்டமில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கும்.
ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம என்னோடய வெப்சைட் மாதிரி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு கொஞ்சம் பிரிச்சுருக்காங்க, அதாவது இந்த சைட் பாரு. அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த டோட்டல் வெப்சைட்டோட ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனை 12ஆக டிவைட் பண்ணிக்கும். அதாவது 12 பார்ட்ஸாக வச்சுக்கும். இந்த டோட்டல் இதை 12 பார்ட்டாக வச்சுக்கும். ஓகேவா, சின்ன சின்னதாக காலம் மாதிரி 12 காலம் 12 பார்ட்டாக வச்சுக்கும். வச்சுட்டு இப்போ என்ன நடந்திருக்காங்க, அதில் வந்து ஒரு 8 பார்ட்டை வந்து இந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு 4 பார்ட்டை வந்து இந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ 12 டோட்டலாக 12 விஷயங்கள் இருக்குது. 12ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. அதில் 8, அதாவது 8 ஸ்பேஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 ஸ்பேஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜஸ்ட் வந்து இந்த பேசிக்கான இந்த COLSM அப்படிங்கிற இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம இதை பிரிக்கலாம். ஓகேவா, எப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டோட்டலாக இந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோ உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோ எப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாங்கான ஒரு ரோ மாதிரி, அந்த ரோ உள்ள ஒரு 12 காலம்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை காப்பி பண்ணிட்டேன்ல, இப்போ நான் இதில் போயிட்டு இந்த எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வேணாம். ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ லைவ் சர்வர் பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஓகேவா, நமக்கு ஈவன் இந்த கண்டெய்னர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே ஓகே ஸோ இப்போது இந்த டோட்டல் ஸ்க்ரீன் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 12 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் 8 இது 4 இது. இப்போ இதை நான் கிளியராக காட்டுற பாருங்க. நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இந்த ஸ்க்ரீனுக்கு போயிருக்கு, 4 வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு போயிருக்கு. ஓகேவா, ஸோ இதான் நடந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டலாம். எப்படின்னா நான் வந்து ஒரு ஓனாக ஒரு CSS பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த CSSல நான் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போது grid.css பண்ணுறேன். இந்த CSS நான் எதுக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல லிங்க் பண்ணுறேன் இதை. ஸோ லிங்க் CSSல நான் வந்து லிங்க் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். .red இந்த கிளாஸுக்கு வந்து ஹைட்டு வந்து ஒரு 300 px கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு கொடுக்குறேன், பேக்ரவுண்டுக்கு ரெட்டு. அதே மாதிரி இப்போ இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ஆரஞ்சு வேணாம் க்ரீன் பண்ணலாம். ஸோ க்ரீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து க்ரீன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த காலமில் போயிட்டு நம்ம எத்தனை கிளாஸ்னால் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இதுக்கு வந்து ரெட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹைட்டு வந்து 300 பிக்சல் ஆயிருக்கு. நம்ம அப்போ வந்து சின்னதாக இருந்துச்சுல்ல, அதனால் நமக்கு பார்க்குறது கஷ்டமாக இருந்ததுனால நான் வந்து ஹைட்டு கொடுத்துட்டு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதே கான்செப்ட் தான். ஸ்க்ரீன் வந்து 12ஆக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா, எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரோ. ஓகேவா, ஒரே ஒரு ரோ. எப்படின்னா இப்போ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து இன்னொரு ரோவாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோவாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோவாக நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோன்னு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேபிள் மாதிரி, ஒரு டேபிளோட கான்செப்டில் தான் இது ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரோ. ஓகேவா, கம்ப்ளீட்டாக ஒரு ரோ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து 12ஆக பிரிச்சுருக்காங்க. 12ஆக பிரிச்சுட்டு அதில் 8 காலம் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க, 4 காலம் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை இன்னும் பிரிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து 4ஆக பிரிக்கலாம், 2ஆக பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் 8 கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நான் வந்து என்ன நினைக்கிறேன், இப்போ இதுக்கு 6 இதுக்கு 6 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, எப்படின்னா இதுக்கு 6 இதுக்கு 6 நினச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 6 இதுக்கு 6. ஸோ இப்போ நான் இந்த காலம் இதை எடுத்துடுறேன். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இதில் A, நெக்ஸ்ட் இதில் B அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகிக்குன்னா இந்த 12 ஸ்க்ரீனில் இதுக்கு 6 இதுக்கு 6 அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்ம இதை வந்து 3ஆக பேஸ்ட் பண்ணலாம். 3ஆக பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுவோம், மொத்தம் 12 தானே. ஸோ இப்படி தான் நமக்கு எதாவது வரும். பிகாஸ் இப்போ டோட்டலாக வந்து 18 இருக்குது. இப்படி இருக்கக்கூடாது. ஸோ 12க்குனால 4 இதுக்கு, 4 இதுக்கு, 4 இதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 3 விதமாக வருது. 3 வருது பார்த்தீங்களா. ஸோ என்ன இருக்குது, 12 விதமாக ஸ்க்ரீனை பிரிச்சுட்டு 12ஆக ஸ்க்ரீனை பிரிச்சுட்டு இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4. ஓகேவா. ஸோ இப்படி 4 ஸ்பேஸாக வைக்கும்போது நமக்கு இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்படி இருக்கோமா, இதில் வந்து ஒரு கண்டெய்னர் உள்ளே போட்டிருக்காங்க. இது எப்படின்னா div டாட் கண்டெய்னர், ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். கண்டெய்னர் கிளாஸ் உருவாக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னர் உள்ளே போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா. இப்போ இந்த டிவ்வில் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம கண்டெய்னர் கிளாஸ் என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் மார்ஜின் உருவாக்கும், அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்க்ரீன் வந்து 12ஆக பிரிச்சுக்கிட்டு அதில் இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம கண்டெய்னர் நமக்கு தேவைப்படாது, அதை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இப்போது நான் இது ஒரு ஸ்க்ரீன் எடுத்துடுறேன். இப்போதைக்கு நம்ம 6 வச்சுப்போம். அதான் இப்போது கொஞ்சம் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு 6 இருக்குது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஏங்கிற இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இப்போ இதுக்கு வந்து 6 இருக்குது. கரெக்டாக 6 ஸ்பேஸ் இருக்குது. இப்போது இதையே நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ இது உள்ள இதை வந்து ஒரு காலமாக எடுத்துக்கிட்டு இது உள்ளே வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இது உள்ளே போயிட்டு நான் வந்து சிம்பிளாக இப்போ இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ் உள்ளே போயிட்டு இந்த டிவ்வில் நம்ம எதாவது டெக்ஸ்ட் போட்டாலும் ஒர்க் ஆகும். அதே டைமில் நம்ம வந்து ஒரு ரோ போடணும் ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள் அதை பிரிக்கணும் அப்படின்னா அதை வந்து ரோ பிரிக்கணும். அந்த ரோ உள்ள நீங்கள் வந்து ஒரு காலம் போட்டுக்கலாம். அண்டு முக்கியமாக என்ன தெரியுமா, நீங்கள் நினைக்கலாம் இப்போ இது வந்து 6 ஸ்பேஸ் தானே, இப்போ நம்ம இதை பிரிக்கணும் அப்படின்னா இதுக்கும் 6 தானே ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதுக்கு 6 இருக்காது. இப்போ நீங்கள் இது உள்ளே போய் நீங்கள் இதையும் பிரிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் இது வந்து 12 ஆயிரும். 12 ஆயிரும் அப்படின்னா இது உள்ளே வந்து 12ஆக கால்குலேட் பண்ணப்படும். இது உள்ள இந்த பார்ட் வந்து 12ஆக டிவைட் பண்ணப்படும். அது உள்ள நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது உள்ள வந்து நான் div டாட் கால் sm, இப்போ இதை வந்து நான் 6ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ 6ஆக பிரிக்கிறேன். இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து கலர் கொடுக்கணும். கரெக்டாக. ஸோ நம்ம ஒரு கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன கலர் மென்ஷன் பண்ணலான்னா மேபி ப்ளூ பண்ணலாம். நான் ப்ளூ பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ப்ளூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு இருக்கட்டும். இப்போ அதை மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து ரெட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பிங்கிறது ஒரு பார்ட்டு, அதே டைமில் இந்த ஏங்கிறது இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா மொத்த ஸ்க்ரீனுமே இப்போ இந்த டோட்டல் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த டோட்டல் ஸ்க்ரீனுமே 12ஆக டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா. அதில் இங்கே வரைக்கும், அதாவது இங்கே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம். இதுக்கு 6, இதுக்கு 6 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ 2 பார்ட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 6 இருக்குல்ல, இந்த பார்ட்டை மட்டும் ஒரு தனி பார்ட்டை நம்ம நினச்சிக்கிட்டு அதையும் போய் டிவைட் பண்ணியிருக்கோம். அதையும் எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு பாதி, இதுக்கு பாதி அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. இப்படி டிவைட் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு புது கான்செப்டை கற்றுப்பீங்க. என்னென்னா இது 6ஆ, இதோட வேல்யூ வந்து 6ஆக இருந்தாலும் இப்போ நம்ம இதுக்கு உள்ளே நம்ம போய் டிவைட் பண்ணும்போது இது வந்து தனியான ஒரு எலமெண்ட்டாக தான் பார்ப்போம். ஸோ இதையும் நம்ம வந்து 12 தான் பார்ப்போம். அதனால் இதுக்கு 6, இதுக்கு 6 இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அதிகமாக வந்து பிரிக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் 3ஆக பிரிப்பீங்க தவிர இந்த மாதிரி வந்து நிறையா நீங்கள் பிரிக்க மாட்டீங்க. ஓகேவா. பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எப்போவுமே ஸ்டார்டிங் நம்ம வந்து 12 தான். 12 இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு கம்மியும் கிடையாது, அதுக்கு அதிகமும் கிடையாது. எப்போவுமே ஒரு எலமெண்ட்டை நீங்கள் இப்போ இந்த 6ங்கிற இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த 6ங்கிற இந்த ப்ளூ கலர் எலமெண்ட் இருக்கா, இந்த ப்ளூ கலர் எலமெண்ட், இப்போ இந்த ப்ளூ கலர் எலமெண்ட் உள்ளே போய் நான் பிரிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் எலமெண்ட்டும் 12 பார்ட்ஸாக தான் டிவைடாக இருக்கும். இந்த ஒரு எலமெண்ட் உள்ளே நான் போனேன் அப்படின்னா இப்போ நான் காட்டுற பாருங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் ஒரு எலமெண்ட் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணலாம், இது உள்ளே போய்ட்டு நான் வந்து ஒரு ரோ டிஃபைன் பண்ணலாம். நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபைன் பண்ணிட்டு தான் அது உள்ளே தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ இந்த ரோ உள்ளே போயிட்டு நான் வந்து இதை வந்து பிரிக்கிறேன். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட்டை வந்து முடிச்சிடலாம். ஸோ
ஸோ ரெட்டு பிரிச்சாச்சா. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே காப்பி பண்ணி இதை வந்து நான் வந்து என்ன கலர் போட்டுக்கலாம், ஆல்ரெடி ப்ளூவாக இருக்கா. ஸோ இப்போ க்ரீன் போடுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது உள்ளேயே வந்து இதை 2ஆக பிரிச்சுருக்கோம். பட் பிரிக்கும்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்போவுமே 12 தான், 12லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது உள்ளே நம்ம வந்து 6 6ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஈவன் நீங்கள் இது உள்ள வந்து 3 கூட பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் 4, இதில் 4, இப்போ 4 பேலன்ஸ் இருக்குமா. இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபைன் ஆகிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கிளாஸாக பண்ணலாம், ப்ளூவாக பண்ணலாம். இப்போ ஏன் இந்த ப்ளூ கலர் வந்திருக்கு அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் வந்து ப்ளூ கலர் தானே. ஸோ இப்போ நம்ம இதை 4 டிஃபைன் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற 4 வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அது பாட்டு ஒரு ஓரமாக இருக்குது. அதனால் அந்த பேக்ரவுண்ட் வந்து அப்படியே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்க முடியும் நம்ம காலம்ஸை. இப்படி பிரிக்கிறதுனால இப்போ என்னோடய வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி நீங்களும் வந்து பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கண்டெய்னர் உள்ளே நான் போட்டிருக்கேன். அதனால தான் வந்து இப்படி இருக்குது, சைடில் ஸ்பேஸ் இருக்குது. அந்த கண்டெய்னர் உள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், 6 ஸ்பேஸ் இல்லை, ஒரு 8 ஸ்பேஸ் வந்து நான் இது கொடுத்துட்டு மீதி இருக்கிற 4 வந்து நான் இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால தான் இது வந்து 2ஆக பிரிச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஃப்யூச்சரில் இப்போ அடுத்து வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம், இந்த கிரிட் சிஸ்டம் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து இது இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? நம்ம வந்து எந்த ஒரு கோடிங்கும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்பை அந்த டாக்குமெண்டேஷனை படிக்க போகிறோம். இந்த டாக்குமெண்டேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கோடிங் தான் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல், எந்த கோடுமே டைப் பண்ணாமல், ஜஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷனை மட்டும் படித்து இதில் என்னென்னலாம் இருக்குது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து இப்போ நான் வந்து இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ இதில் வந்து டைப்போகிராஃபி இருக்குல்ல. ஸோ இந்த டைப்போகிராஃபிக்கு நான் போனேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. H1, H2, H3 இப்படி இருக்குது. ஸோ இதிலே வந்து கிளாஸ் H1, கிளாஸ் H2 இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஹெட்டிங்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா H1ல் டிஸ்பிளே 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கிளாஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் நான் படிக்கிறதே எதுக்காகனா உங்களுக்கு வந்து இது புரியணும். அதாவது இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரு CSSோட கிளாஸ் தான். அது வேறு யாரோ எழுதி வச்சுருக்காங்க, நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும். அதுக்கு தான் இந்த டாக்குமெண்டேஷன் நான் படித்து காட்டுறேன். அப்போ உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே 1ங்கிறது ஒரு கிளாஸு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து யாரோ கொடுத்துருக்காங்க. யாரோ இதை வந்து ஃபாண்ட் சைஸை பெருசாக இருக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதை நம்ம யூஸுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இதில் போக போக இன்னும் அட்வான்ஸாக நிறையா இருக்கும், நான் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை அடிக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? அந்த லைனை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டெல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெல்லை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது கோட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நமக்கு முக்கியம் இல்லை, அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி இதுக்கு என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் கோட் ஃபூட்டர் அப்படிங்கிற இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிஸ்ட்டு ஐட்டம் இருக்குது. ஆப்வியஸாக நம்ம லிஸ்ட்டுலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் விட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் லிஸ்ட்டு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் ஃபாண்ட் சைஸஸ் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதிலே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் வந்து கோடு இருக்குது. இந்த கோடு வந்து நம்ம இந்த செக்ஷனுக்கே போக மாட்டோம், இது நமக்கு யூஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு இமேஜஸ்க்கு போகலாம். இப்போ இந்த இமேஜஸ், ஸோ ரெஸ்பான்சிவ் இமேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சைஸு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ரவுண்டட், அப்புறம் ஃப்ளோட் லெஃப்ட். இதே ஃப்ளோட் ரைட் அப்படின்னு போட்டிங்கன்னா ரைட்டில் இருக்கும், லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா லெஃப்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதே சென்டரில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேக்ஸ் ஆட்டோ டி பிளாக் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னொன்று இருக்குது, நீங்கள் வந்து இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்க்கு வந்து நான் வந்து ரவுண்டாக பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு CSS கிளாஸை எழுதணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ரவுண்டட் சர்க்கிள் அப்படிங்கிற இந்த ஒரு கிளாஸை யூஸ் பண்ணேன்னா என்னோடய இமேஜ் வந்து ரவுண்டாக வந்துடும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நான் பேக் போயிட்டு டேபிள்ஸ்க்கு போகிறேன். ஸோ டேபிள்ஸில் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்ம இதான் பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம டேபிள்ஸை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர்ஸில் இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு பேசிக் சிஎஸ்எஸோட டாக்குமெண்ட். ஓகே, பூட்ஸ்ட்ராப்பில் சிஎஸ்எஸை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான டாக்குமெண்ட். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இது உள்ளே போவோம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் உள்ள ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? அலர்ட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு அதிகமாக யூஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேட்ச் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூவு இப்படி இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 400 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, 500 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி இருக்குது. அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் நம்ம கலர் மாற்றிக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற பார்டர் இருக்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதுபோல் இந்த மாதிரி லிங்க் கொடுக்குற லிங்க் இது கிளிக் ஆகுது பாருங்கள். ஸோ கிளிக் ஆகுற மாதிரி ஸ்மால் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான பேட்ச் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிரெட் க்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிரெட் க்ரம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் ஃபைல் உள்ளே இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் என்னோடய வெப்சைட் நான் போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் உள்ளே போனேன் அப்படின்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போது லோட் ஆன அப்புறம் இப்போ இதுக்கு சிமிலராக இது எப்படி இருக்கோ இதுக்கு சிமிலராக நான் ஒரு விஷயத்தை இங்கே பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா home/course அப்படின்னு இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி சில வெப்சைட்டில் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பட்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. பட்டன் குரூப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்பாக பண்ணலாம் ஒரு பட்டனையே. இந்த மாதிரி நம்மளால் சிஎஸ்எஸில் பண்ண முடியும், பட் ரொம்ப டைம் ஆகும். இதில் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா கலரை கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வந்து இது வந்து பேஜ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மாற்றிக்கலாம். 1 2 3ன்னு சொல்லி பேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராப் டவுன் பட்டன்ஸும் இருக்குது. இப்படி கிளிக் பண்ணால் ட்ராப் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி இது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ வரிசையாக போய்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று கார்டு. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா வெப்சைட்டில் பார்த்துருப்போம் கரெக்டாக. இப்போ என்னோடய வெப்சைட்லேயே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் ஹோமுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கா. ஸோ இதே கார்டு தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த பட்டனை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபாண்ட்டை மாற்றிட்டு இந்த கார்டை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நான் பண்ணல. இந்த கார்டை லைட்டாக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதிலே வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் வித் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வித்தை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஹைட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கான்செப்டில் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் லிஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னோடய வெப்சைட்டில் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இவங்களே வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு குரூப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இப்படி கூட இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ண மாதிரி கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இது இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 பாக்ஸ் இப்படி தனியாக செப்பரேட்டாக பிரித்து வைக்கிற மாதிரி, இது உங்களுக்கு எப்படியாச்சும் தேவைப்படலாம். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் இது ஃபுல்லாக வந்து கார்டு சம்மந்தப்பட்ட இது தான். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி கார்டட் பாக்ஸு, இந்த மாதிரி வந்து பெருசாக இருக்கிற பாக்ஸு. ஸோ இப்படி பாக்ஸுக்கு மேலே டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இமேஜ் வச்சுட்டு அந்த இமேஜ் உள்ள வந்து சைடில் வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கலரான பாக்ஸஸ்ஸு. ஸோ இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேப்பே விடாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மெட்டீரியல் டிசைன் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃபைன் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உட்காந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து கார்டில் இருக்குது. இப்போ இந்த கேரோசல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்திருக்கோம். பட் நமக்கு இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாட்டியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கோடை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். எஸ்ஆர்சியில் டாட் கொடுத்துருக்காங்களா, நம்ம வந்து இமேஜோட லிங்கை போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைட் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண முடியும்.
ஸோ டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி ஸ்லைட்ஸு நமக்கு எப்படிலாம் வேணும்னு நமக்கு தோணுதோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ அனிமேஷன்ஸு, ஸோ இப்படி வர மாதிரி ஆட்டோமேட்டட் ஸ்லைட்ஸு, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு வந்து HTML அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் அது கிடையாது. பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து பெருசாக்குறதுக்கு, ஸோ ஷோ அன்ஷோ அப்படின்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து வெளில எடுத்து ஷோ பண்ணி காட்டுறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொலாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது பெருசாகுதா? ஸோ இப்போ இதே விஷயம் தான் நான் என்னோடய வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இப்போ பெருசாகுதா, சின்னதாகுதா, ஸோ இந்த மாதிரி ஆகுதா? ஸோ இப்போ இதே சிமிலர் டு இதே விஷயத்தை தான் நான் என்னோடய வெப்சைட்லேயே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி நம்மளும் இப்போ என்ன இந்த ஒரு லிங்க் மாதிரி வருது, என்னோடய வெப்சைட்டில் அது வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணால் பெருசாகுதா, ஸோ இப்படி பண்ணால் பெருசாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நானும் என்னோடய வெப்சைட்டில் நிறையா விஷயங்களை வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறையா பண்ணலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சால் மட்டுமே போதும். நெக்ஸ்ட்டு ட்ராப் டவுன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராப் டவுன்ஸில் நம்ம இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கரெக்டாக ஃபார்ம்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா சைன்இன்னு, சைனப்பு, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரேண்டமான டிசைனை நீங்கள் பண்ணலாம். வேணும்னா நம்ம டிசைனை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயிலு, ஸ்ட்ரீட்டு, சிட்டி இப்படி தான் பார்க்கலாம். அதே மாதிரி இன்புட் குரூப்ஸு இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்போட்ரான். ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு பெருசாக வந்து வெப்சைட்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த சிமெண்ட் கலரில் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு இமேஜ் வச்சுருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பெருசாக தெரியும். இதை நம்ம வந்து நம்மளோட அடுத்த ப்ராஜெக்டில் நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகேவா? பட் இது ஜம்போட்ரான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது நமக்கு அதிகமாக தேவைப்படாது. மீடியா ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி மீடியா கேட்குற ஹெட்டிங்ஸு ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் வந்து சின்னதாக ஃபேஸ் வச்சுட்டு நேமு, டெக்ஸ்ட் வர மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது? மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இப்போதைக்கு அதிகமாக தேவைப்படாது. பட் இந்த மாதிரி பாக்ஸஸ் நமக்கு தேவைப்படும். என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் நமக்கு யூஸ் ஆகும். என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி மாடல் பாக்ஸஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு எந்த ஒரு கோடிங்கும் தெரிஞ்சிருக்க வேணாம். பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ லார்ஜ் மாடலு, இந்த மாதிரி மாடல்ஸ், இல்லைனா ஸ்மால் ஸ்க்ரீனு, ஸோ எல்லா சைஸஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாவ்ஸ். ஸோ இந்த மெனு, ஸோ மெனு பார்ஸை இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது பேசிக் மெனு, இது நமக்கு தேவைப்படாது. நம்ம வந்து நாவ் பார் போகலாம். ஸோ இதான் மெனு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் மெனு இருக்குது. மெனுவில் வந்து உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் மெனு ப்ரைஸு, டிசபிள் ஆகிற மெனுஸ், கிளிக்கே பண்ண முடியாது. இதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது? சர்ச் இருக்குது. இன்னும் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா கலராக இருக்கும். நமக்கு பிடிச்ச கலராக நம்ம மாற்றிக்கலாம். வேணும்னா நம்ம வந்து நமக்கு ஓனாக கலர் வேணும்னா அதை கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ நிறையா விஷயங்கள் இது உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே வர மாதிரி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த nav barஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜினேஷன் அப்படிங்கிறது இது நம்ம நிறையா வெப்சைட்டில் பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து பேஜினேஷன். ஸோ இதில் வந்து நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப் ஓவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்டில் வரும். பட் நம்ம இது தெரிஞ்சதுக்கு நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் சைடில் வர மாதிரி, டாப்பில் வர மாதிரி, லெஃப்ட்டில் வர மாதிரி. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சைடில் வருதா? இப்போ இதை கிளிக் பண்ண முடியல. பட் இப்போ நான் அதை கிளிக் பண்ண டிசேபிள் பாப்வர்ட் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான அனிமேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் நம்ம எப்படியும் கற்றுக்க தான் போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராக்ரஸ் பார்ஸ். ஸோ லோட் ஆகுற பார்ஸு. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டே போகிற மாதிரி, இந்த மாதிரி வந்து நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோலேருந்து நம்ம டாக்குமெண்டேஷனில் படித்த எல்லாத்தையும் வச்சு
ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் மாதிரி நம்ம பண்ணுவோம்.